சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்மளோட வெயிட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டிப்ஸ் தரேன். ஸோ இப்போ எல்லாருமே லாக்டவுன் பீரியடில் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், இல்லைன்னா கேம் ஏதாவது விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே லெஸ்டாக தான் இருக்கும் இந்த டைமில். ஸோ என்ன ஆகும்னா, ஈஸியாக நம்ம எல்லாருமே என்ன ஆகும், வெயிட் வந்து கெயின் ஆகிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எப்படி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டேக் எனக்கு மோர் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த வாட்டர் வந்து நம்ம எதுக்காக அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு வேடிக்கையாக இருக்கலாம். எதுக்கு வெயிட்டுக்கும் வாட்டருக்கு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்ம பாடியில் எப்போவுமே நம்ம வாட்டர் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்மளோட பாடியில் இது மூலமாக என்ன ஆகிடும், வாட்டர் அதிகமாக எடுக்க நம்ம அவுட்புட் மூலமாக அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகுது. சரிங்களா? ஸோ அந்த டாக்ஸின்ஸ் நம்மளோட பாடியில் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வெளியே போயிட்டாலே பாடியில் இருக்க அந்த ஃபேட் டெபாசிட் வந்து ரொம்ப இல்லாமல் என்னாகும், நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். அண்ட் செகண்ட் டிப்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, இன்டேக் மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் லெஸ் ஃபேட், லெஸ் கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ மோர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், நார்மலாக ஹோட்டலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்லேயே இருந்தாலும் சரி, மீல்ஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட ஆரம்பித்தனாலே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி இறங்கி சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மீல்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம கார்போஹைட்ரேட் லெவல் நம்ம பாடியில் அதிகமாக ஆகிட்டே இருக்கும்போது வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வெஜிடபிள்ஸை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ சாப்பாடை வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸை வந்து ரைஸ் மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஹெல்த்தியும் அண்ட் வந்து நம்மளோட தேவையில்லாத வெயிட் கெய்னிங் வந்து இருக்காது. அண்ட் தேர்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும். சரிங்களா? ஸோ டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இல்லைன்னா நம்ம பாடிக்கு நம்ம ஏதாவது ஒரு லிட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஸோ உங்கள் வீட்டில் ஏரியாலையும் வெளியே உள்ள சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மற்ற நாட்களில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் காரை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணலாம். ஸோ அந்த வாக்கிங்கில் வந்துட்டு என்ன ஆகுது, நம்மளோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் இப்போ வந்து நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து பாடிக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் நார்மல் வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ண வைக்குது. சரிங்களா? அப்புறம் ஃபோர்த் டிப்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வீட்டில் இருக்கிறனால என்ன பண்ணுறோம், யூடியூப்பை பார்த்து வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்காமல் நார்மலாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ ஜங்க் ஃபுட்ஸு அப்புறமா ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, உங்கள் பாடியில் தேவையில்லாத ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகி அது வந்து என்ன ஆகுது, ரொம்ப வெயிட் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொன்னது தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது அகைன் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது வெயிட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஃபுட்டை எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.